இப்போ விடிய காலமாக சரியாக 3:15 நாங்கள் ஒரு ஆட்டோவை அரேஞ்ச் பண்ணி கொண்டு இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் காசியில் குளிக்கிறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்தின் காசி எல்லா ரோட்டும் குவாய்ட்டாக இருக்குது, கடையில் எல்லாம் பூட்டி இருக்குது. இன்னொரு 3-4 மணித்தியாலத்தில் எல்லாம் ஃபுல்லாக திறந்து கலகலப்பாக இருக்கும் காசி நகரம். நானும் என் ஃப்ரெண்டும் போய்கொண்டிருக்கிறோம். நேற்றிரவே ஒரு ஆட்டோ டிரைவரை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவராக ஓடிக்கொண்டு போகிறார். விடிய வந்து அவரை அங்கே கோல் அடித்து எழுப்பின வரும். இப்போ காசி கங்கா நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அங்கே போய் காசியில் விடிய குளிச்சுட்டு அப்புறம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் அன்னபூர்ணா கோயிலுக்கும் போகணும். இவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த சாலை ரோட். இப்போ ஆட்டோலேருந்து இறங்கி அஞ்சால் ஆட்டோ போகாத இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். கடையெல்லாம் பூட்டி இருக்குது. ஜனங்கள் அதாவது பக்தர் ஓடியெல்லாம் போயினோம். பக்தர்களும் அவையிலும் குளிக்கிறதுக்கு பேக்கில் காவி கொண்டு போயினோம். இப்படிய பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு 3:30க்கு முதல் குளித்தா நல்லா 3:30-4 மணிக்குள்ளே குளிக்கணும். பக்த கோடியில் இப்பவே இருக்கு. நமக்கு இதான் புதுசாக நடக்கிற இடம். தீபாவளி ஆராதனை எல்லாம் முடிஞ்சு. हम लेके आई, बीच में जाके लेके आई. விடிய காலம் 3:30 மணி. பக்தகோடியில் பக்தர்கள் எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி கொண்டிருக்கிறோம். நாங்களும் நீராட போகிறோம். இந்த காலையில் 3:40 குளிச்சாச்சு, கங்கையில் தரிசனம் கிடைச்சாச்சு. இப்போ நாங்கள் கொஞ்சம் எல்லா கடையிலும் போட்டு கொஞ்சம் சிறப்பு தான் வந்து கொண்டிருக்கணும். எல்லாம் 3:30. இப்போ நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு போய் தரிசனத்தை பட்டுட்டு போகணும். The queue, my God. We were standing. Where we are standing? Oh my God. What time they going to finish? I think they will go about 11 o'clock inside. No. We are calling people. Ali. கடையில் ஒன்றும் திறக்கல, எல்லாம் பூட்டி இருக்கு. பேக் 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 எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து டீ குடிக்கிறேன். டீ கடையில் இப்போ நாங்கள் கோயிலெல்லாம் முடிச்சுட்டு டீயும் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் ஹோட்டலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கி ஹோட்டலுக்கு போட்டு அங்கே காலை சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஏர் இண்டியா வாரணாசி ஏர்போர்ட்லேருந்து ஏர் இண்டியாவில் நாங்கள் பாம்பே நோக்கி பயணம். ஹோட்டல்லாம் பிஸி ஆயிடுச்சு. இப்போ காலை சாப்பாடு நாங்கள் நிற்கிற ஹோட்டல்லையே நாங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தராங்க. அதை சாப்பிட்றதுக்காக இப்போ வந்திருக்கிறோம். காலையில் சாப்பிட்டுட்டு எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். காலையில் மசாலா தோசை சாப்பிட்றோம். இப்போ காலையில் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வாரணாசி ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நல்லா அழகாக இருக்குது இந்த மார்னிங். இதான் ஏர்போர்ட்டுக்கு போகிற பாதை. வெரி க்ளீனாக நல்லா அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து பாம்பேக்கு போக போகிறோம் ஏர் இண்டியாவில். Today we are getting the flight to Bombay, Kasi, Varanasi. Airport.
இப்போ வாரணாசி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நாங்கள் செக்கிங் கவுண்டரை போய் கொண்டிருக்கிறோம் பொம்பைக்கு போகிறதுக்கு. சின்ன ஏர்போர்ட்டுனால நல்லா அழகாக வச்சுருக்கணும், நீட்டாக இருக்குது, ரீசனமான க்ரௌட்டும் இருக்குது, நல்லா அழகாக இருக்குது ஏர்போர்ட்டு. சின்ன இருந்தாலும் ஏர்போர்ட்டும் பிஸியாக தான் இருக்குது. வாரணாசியிலேருந்து கொழும்பு கட்டுநாயக்காவுக்கும் ஃப்ளைட் இருக்கு. இப்போ நாங்கள் வாரணாசி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம், செக்இன் எல்லாம் பண்ணி. இப்போ உள்ளுக்கு உங்களுக்கு காட்டுறோம் இப்படி வாரணாசி ஏர்போர்ட் இருக்குங்க. நல்ல கடைகள் இருக்குது, இதில் காஃபி ஷாப்பு, அப்படி போனால் இந்தியாவில் ரெஸ்டாரண்ட்டுகள் நல்லா அழகாக இருக்குது. எல்லா இடம் சுற்றி பார்க்க. சின்ன ஏர்போர்ட் தான், ஆனால் நல்ல ஒரு இதாக அமைச்சிருக்கணும், எல்லா வசதியும் இருக்குது. சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, மக்கள் இருந்து சாப்பிடணும், இருக்க வசதிகள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்படியே சுற்றி கொண்டு வாரன் வந்தோன்று கேட்க நல்ல சின்ன கைத்தறி வாரணாசி இந்த கைத்தறிகள், இந்த சாரிகள், பனாரஸ் சாரிகள் ஷாப்பும் இருக்குதுக்குள்ளே. பெரிய ஷாப் ஒன்று இருக்குது கைத்தறி சாரிகள்ண்ட. அப்படியே நான் சுற்றி கொண்டு வேலை பார்க்க அப்படியே வாரன். எல்லாம் வந்து சின்ன சின்ன கடையில்ன்றாலும் ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கு, நல்ல சாமான்கள் எல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஏர்போர்ட் லோஞ்சில் வந்துருக்குறோம், லோஞ்சில் வந்துருக்குறோம். வாரணாசி காசி ஏர்போர்ட் டிபார்ச்சரில் இருக்கிறோம். ஃப்ளைட் வரையில் ஏர் இந்தியா கூட்டம் அவ்வளோ வெளியில் பார்ப்போம். Now Bombay flight to. இப்போ நாங்கள் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டோம். இதான் இந்த சீட் இருக்க போகிறோம். ஏர்லைன்ஸ் இந்த சாப்பாடு, வெஜிடபிள் ரைஸும், பொட்டேட்டோ கறி, சம் சலாட், சம் ஸ்வீட்ஸ், அதோட ஒரு தண்ணி போத்தல், காஃபி எல்லாம் தந்துருச்சுன்னா. சின்ன 1 hour ஃப்ளைட் தான் இவ்வளோ சாப்பாடு தெரியும். இப்போ நாங்கள் பொம்பே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். டொமஸ்டிக் சைட் டெர்மினலுக்கு மேலிருந்து சும்மா வெளியில் எடுக்கிறேன். உள்ளுக்கு நான் ஒன்றும் எடுக்கல, வெளியில் வந்துட்டோம். எல்லாம் சின்ன சின்ன ஃப்ளைட் நிற்கிது, எல்லாம் வந்து உள்ளுக்கு ஓடுறது, இந்தியாவுக்கு ஃப்ளை பண்ணுற ஃப்ளைட்டெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அப்படியே நாங்கள் நாளைக்கு பொம்பையை சுற்றி பார்க்க வலிக்கிற போகிறோம். எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸால் நல்லபடியாக பார்த்துட்டு வந்துட்டேன்.